வணக்கம். கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு மனிதனின் கதை போல இல்லாமல் அது ஒரு உணர்ச்சியின் ஒரு கடல் போல இருக்கும். வெளியில் அமைதியாக இருப்பீங்க, உள்ளுக்குள்ள கடல் அலைகள் போல அலைகள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையைத்தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டு வந்தீங்க. இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்த வாழ்க்கை ஒரு ஆழமான ஒரு கதையை நிச்சயமா உங்களுக்குள்ள உருவாக்கி இருக்கும். ஒரு மழைநாள் போல உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஆரம்பித்திருக்கும். அதில் ஒரு மென்மையான ஒரு அமைதி நிச்சயமா உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். ஆனா அந்த அமைதிக்குள்ள மறைந்திருந்தது எண்ணற்ற காயங்களாக இருந்திருக்கும். அது யாருக்குமே அறியாத காயங்கள், நீங்கள் மட்டுமே அறிந்த உண்மையான காயங்களாக இருக்கும். கடகம் ராசிக்காரங்க பிறந்ததிலிருந்தே அன்பு கொடுக்க கற்றுக்கொண்ட ஒரு நபர்களாக இருப்பீங்க. நீங்க மட்டுமல்ல, கடகம் ராசியை சேர்ந்த அனைவருமே ஆண்கள் பெண்கள் என அனைவரின் மீதும் ஒரு அன்பையும் ஒரு அரவணைப்பையும் நீங்கள் எப்பொழுதுமே அவங்க மீது காட்டுவீங்க மற்றவங்கள் மீது. ஆனா அதே அளவில் அன்பும் சரி அந்த அரவணைப்பும் திரும்ப உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒருபோதும் கிடைக்காது. நீங்க 100% கொடுத்தீங்க அப்படின்னா அதுல 10% நபர்கள் மட்டும்தான் உங்களுக்கான ஒரு அன்பை மீண்டும் உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க. மீதி அனைவருமே உங்களுக்கு நீங்க கொடுத்த அன்பை கூட உங்களுக்கு திரும்ப கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததும் இருக்கும். அன்பு கொடுத்த மனசு புரியாத உலகமாக மாறி நின்றிருக்கும். நீங்க யாரிடமும் அன்பு கொடுக்க தயங்கவே மாட்டீங்க. தெரிந்தவங்க தெரியாதவங்க பிடித்தவங்க பிடிக்காதவங்க என அனைவரிடமும் நீங்க அன்பு காட்டக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. ஒருவர் கஷ்டப்பட்டால் கூட அது உங்களுக்கு நடந்தது போல நிச்சயமாக உணர்வீர்கள். ஆனா அந்த ஒரே ஒரு நாள் நீங்க அன்பு கொடுத்தவங்களே உங்களை புறக்கணித்திருப்பாங்க. ஆனா இது ஏன் ஏற்பட்டது, எதனால ஏற்பட்டது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க நீங்க அவங்க மீது அன்பு கொடுத்திருப்பீங்க. அவங்கள அன்பு கொடுத்திருப்பாங்க. அதே ஒரு ஆதரவோட நீங்க அவங்க கூட போய் பேசலான்னு போயிருப்பீங்க. ஆனா அவங்க உங்கள புறக்கணித்திருப்பாங்க. "என்னப்பா அன்னைக்கு நல்லா தானே இருந்தான். இன்னைக்கு என்ன ஆயிட்டு?" அப்படின்னு உங்களுக்குள்ளேயே பல கேள்விகள நீங்க கேட்டுக்கொண்டு, அப்படியே உங்களுடைய வாழ்க்கைய பார்த்து நீங்க வந்து விடுவீங்க. உங்களுக்குள்ள சில கவலைகள் நிச்சயமாக இருக்கும். நம்ம இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்குள்ள எவ்வளவோ நீங்க சந்தோஷமான மனநிலையில் இருந்தாலும், அவங்க செஞ்ச இந்த ஒரே ஒரு தவறினால் அதனையே நினைத்து நினைத்து உங்களை நீங்களே காயப்படுத்திக் கொள்வீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் நிச்சயமா உங்களுக்குள்ள நடந்திருக்கும். அந்த ஒரு நொடி தாங்க உங்களுடைய மனதிற்குள் ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருக்கும். நான் அளவுக்கு மீறி நேசித்ததால் தானே இந்த மாதிரி நடந்தது. எல்லார் மீதும் நான் இந்த மாதிரி நேசித்து நேசித்து அவமானங்களையும் அசிங்கங்களையும் பட்டு கொண்டு இருக்கிறேன் என்று உங்களுக்குள்ள பல கேள்விகள் நிச்சயமாக எழுந்திருக்கும். இந்த ஒரு கேள்விகள் பதில் இல்லாம இன்று வரைக்கும் உங்களுடன் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். உங்களுடைய குடும்பம் அது உங்களுடைய பலமாகவும் இருக்கும், உங்களுடைய பலவீனமாகவும் மாறியிருக்கும். உங்களுடைய குடும்பம் என்றாலே உங்களுடைய உயிர் மூச்சு போல எப்பொழுதுமே இருக்கும். அவங்களுக்காக நீங்க உங்களுடைய கனவுகளை கூட விட்டிருந்திருப்பீங்க. உங்களுடைய ஆசைகளை கூட நீங்க அடக்கி வைத்திருப்பீங்க. நீங்க உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களோ, உங்களுடைய உடன் பிறந்தவர்களோ, உங்களுடைய உறவினர்களோ யார் என்ன கூறினாலும் உடனே நீங்க பண்ணுவீங்க. உங்களுடைய மனைவி, உங்களுடைய கணவன் அவங்க அவங்க சொல்றத கேட்கிறத விட நீங்க உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த நபர்கள் சொல்வதை உடனடியாக கேட்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. ஆனா ஒரு நாள் உங்களுடைய தியாகம் யாருக்குமே தெரியாமல் போயிருக்கும். குடும்பத்துக்காக நீங்க எல்லாத்தையும் இழந்து அவங்க குடும்பத்துக்காகவே நீங்க வாழ்ந்து சிறு வயதிலிருந்து நீங்க பிடித்த வேலைக்கு கூட செல்ல முடியாம, பிடித்த நபரிடம் கூட உங்களுடைய மனதை வெளிக்காட்ட முடியாம, பிடித்த நபரை திருமணம் செய்ய முடியாம எவ்வளவோ கஷ்டத்திற்கு நீங்க உள்ளாகி இருப்பீங்க. உங்களுடைய குடும்பத்திற்காக சரி நம்ம குடும்பம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு குடும்பத்திற்காக திருமணம் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையும் நீங்க ஏற்று வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். ஆனா நீங்க செஞ்ச தியாகம் என்பது உங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு நாள் தெரியாமலே போய்விடும். அதை நினைத்து நீங்க பிற்காலத்துல ரொம்ப வருத்தப்படுவீங்க. அவங்க சாதாரணமாக சொன்ன ஒரு வார்த்தைகள் கூட உங்களுக்கு பெரிய ஒரு காயமாக மாறி இருக்கும். "நீ என்னப்பா தியாகம் பண்ண உன்னுடைய வாழ்க்கையில? நாங்க பண்ண சொன்னோம் நீ பண்ண. இதெல்லாம் ஒரு தியாகமா?" அப்படின்னு நீங்க அவங்க சொல்லுவாங்க. ஆனா அதனை கேட்டவுடன் உங்களுடைய மனசு அந்த அளவுக்கு கோபத்திற்கு உள்ளாகும். ஒரு இனிமே நம்ம யார் சொல்றதையும் கேட்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ள நிச்சயமா புரியவும் வைக்குங்க. நீங்க வெளியே எப்பொழுதுமே சிரித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. ஆனா அந்த ஒரு நாள் இரவு நீங்க மட்டும் அமைதியாக அழுது கொண்ட இரவாக நிச்சயமாக இருக்கும். நம்ம மற்றவங்களுக்காக எல்லாமே பண்ணணும். ஆனா மற்றவங்க நம்மளை புரிந்து கொள்ளவே இல்லை அப்படின்னு உங்களுக்குள்ள சில கவலைகள் நிச்சயமா இருக்கத்தாங்க செய்யும். உங்களுடைய காதல் வாழ்க்கை உங்களை முழுவதும் மாற்றிய ஒரு அத்தியாயமாக நிச்சயமாக மாறியிருக்கும். ஒரு நேரத்தில் நீங்க ஒருவரை உங்களுடைய உலகமாகவே நினைத்து அவங்களுக்காக நீங்க எல்லாமே பண்ணி கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா அது ஒரு நேரத்தில் மட்டுமே இருக்கும்.
அவங்க கூட நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு நிமிடங்களும் உங்களுக்கு புதிய வாழ்க்கை போல நிச்சயமா இருந்திருக்கும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கவலைகள், கஷ்டங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்ந்தது போல ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள உணர ஆரம்பித்திருக்கும். அந்த மாதிரியான ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையில வந்திருப்பாங்க. ஆனா அதே அந்த நபர் தாங்க ஒரு நாள் உங்களை விட்டு சென்றிருப்பார். அதற்கு பிறகு நீங்க பழைய நீங்கள் இல்லை. அந்த நினைவுகள், உங்களுடைய இடங்கள், அந்த பாடல்கள் எல்லாமே இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை துரத்தி கொண்டே தாங்க இருக்கும். நீங்க எதையுமே மறக்க மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுக்கு யார் காயப்படுத்தினாலும், யார் உங்களை துன்பப்படுத்தினாலும் சரி, அதனை நீங்கள் உடனே மறந்து விடாம துன்பப்பட்டு கொண்டே இருப்பீங்க. நீங்க உலகம் என்று நினைத்த நபர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போகும் பொழுது, அது எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களை கொடுத்திருக்கும் என்று அதனை நினைத்து நினைத்து நீங்கள் இன்னமும் அழுது புலம்பாத நாட்கள் நிச்சயமாக இருக்காதுங்க. உங்களுடைய மனதிற்குள் அடக்கி வைத்த காயங்கள் எப்படி தெரியுமா இருந்தது? நீங்கள் யாரிடமும் உங்களுடைய கஷ்டத்தை சொல்ல மாட்டீங்க. சொல்லாமல் உள்ளுக்குள்ளே வைத்து வாழக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. நான் சரியாகத்தான் இருக்கேன் அப்படின்னு எல்லாரிடமும் சொல்லி உங்களுடைய உண்மையான வலியை நீங்கள் மறைத்துக் கொள்வீர்கள். இந்த மாதிரியான ஒரு மனிதராக இருப்பீங்க. ஆனா சில இரவுகளில் அந்த எல்லா நினைவுகளும் சேர்ந்து உங்களை உடைக்க முயற்சிக்கும். நீங்க அழுது கொண்டு அந்த கண்ணீர் யாருக்கும் தெரியாமலேயே உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய ஆசைகளை அப்படியே கழித்து விடுவீங்க. ஒரு கூட்டத்தில் உங்களுடைய மதிப்பு கூட குறைக்கப்பட்டிருக்கும். நீங்க யாரும் உங்களை யாருமே சீரியஸா எடுத்துக்கொள்ளாம இருந்திருப்பாங்க. நீங்க கூறுவதை கூட மற்றவங்க புரிந்து கொள்ளாம இருப்பாங்க. இது உங்களை மிகப்பெரிய ஒரு மௌனமாக மாற்றிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எதுவுமே சொல்லாம இருப்பீங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு தீங்கிறது உங்களுக்குள்ள எரிய ஆரம்பித்து கொண்டேதாங்க இருக்கும். ஒரு நாள் நான் என்ன அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறுவேன் அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள் நீங்க நினைத்து கொண்டே இருப்பீங்க. அந்த ஒரு நாள் எப்பொழுது வரும் எப்பொழுது வரும் என்று நீங்களும் காத்து கொண்டே தாங்க இருக்குமே. கடகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு அன்பு அதிகம். ஆனா புரிதல் என்பது குறைவாகத்தாங்க உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க யாருக்கும் தீங்கு நினைக்காத ஒரு நபர். அதனால உங்களுக்கு அதிகமான காயங்கள்ங்கிறது வந்து சேர்ந்து விடும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன, உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு ஒரு நாள் அது சாதாரண ஒரு நாளாக உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பிக்காது. மிகப்பெரிய அந்த நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மறைந்திருந்த தைரியங்கள் கூட இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குள்ள வெளியே வர ஆரம்பிக்கும். நீங்க இதுவரைக்கும் அடக்கி வைத்திருந்த உங்களுடைய உண்மைத்தன்மை இப்பொழுது வெளியில் வந்து உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகளை உங்களுக்குள்ள வர வைத்து விடுங்க. நீங்க இனிமே அமைதியாக இருக்க மாட்டீங்க. தேவையான இடத்தில் எல்லாம் பேச ஆரம்பிப்பீங்க. எங்கெல்லாம் நம்ம பேசணுமோ அந்த இடத்துல நீங்க பேசுவீங்க. நீங்க பேசுவதை மற்றவங்க உணர்ந்து கேட்க ஆரம்பிப்பாங்க. ஏன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய பதில் மற்றவங்க வாயை அடைக்கக்கூடிய ஒரு பதிலாக இருக்கும். அவங்க கேட்ட உடனே இவன் சொல்றது சரிதான் அப்படின்னு மற்றவங்க சரின்னு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு நீங்க சொல்லக்கூடிய பதிலானது நிச்சயமாக இருக்கும். அது உங்களுக்கு புதிய ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக தேடி கொடுக்குங்க. உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க. இனி உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய சில நபர்கள் உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. ஆனா அவங்க உங்களுடைய கண்ணீரையும் உங்களுடைய அமைதியையும் புரிந்து கொண்டு உங்களுக்கு ஏற்ற வகையில் அவர்களும் நடந்து கொள்வாங்க. ஒருவர் உங்களிடம் சொல்லியிருப்பாங்க, நீங்க எவ்வளவுதான் ஸ்ட்ராங்குன்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு உங்களிடம் கூறியிருப்பாங்க. ஆனா அந்த ஒரு வார்த்தை உங்களை பல வருட காயத்தை நிச்சயமாக ஆழ்த்தியிருக்கும். ஏன் அப்படின்னா மனதிற்குள் எவ்வளவோ அளவுக்கு சந்தேகங்களும் உங்களுக்குள்ள நீங்களே கேள்வி கேட்டிருப்பீங்க. நான் ஏன் இவ்வளவு அமைதியான ஒரு மனிதராகவும் மௌனமாகவும் இருக்கிறேன், எல்லாரும் நீங்க ஏன் காயப்படுத்தி கொண்டே போறாங்க அப்படின்னு எவ்வளவோ கேள்விகள் இருந்திருக்கும். ஆனா ஒரு புதிய நபர் வந்து நீங்க எவ்வளவு தைரியமான மனிதர் என்று உங்களுக்கு தெரியாது, ஆனா அது உங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கும் அப்படின்னு கூறிட்டு போனதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள தைரியம் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய ஆரம்பித்திருக்கும். இனிமே இதுக்கப்புறம் நீங்க எதையுமே நினைத்து அழுகவும் மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு எதிர்பாராத வாய்ப்பு ஒண்ணு உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்திருக்கும். நீங்க எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நிச்சயமா மாறி இருக்கும். அது ஒரு ஜாப்பாக இருக்கலாம், இல்ல ஒரு பிசினஸ் ஐடியாவா கூட இருக்கலாம், இல்ல அப்படின்னா உங்களுடைய லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு டிசிஷன் ஆக கூட நிச்சயமாக இருக்கலாம். ஆனா இந்த ஒரு முறை நீங்கள் அதை விட்டுட மாட்டீங்க. உங்களை அவமதித்தவங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நீங்க பதில் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக நிச்சயமாக இருக்கும். முன்பு உங்களை குறைத்து பார்த்தவங்க கூட இப்போது உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஏற்றம் என்பது நிச்சயமாக கிடைக்கும். நீங்க எதுவும் பேச வேண்டாம். உங்களுடைய வளர்ச்சி தன்னாலேயே உங்களை பற்றி பேச ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய மனம் குணமடையக்கூடிய ஒரு காலமாக நிச்சயமாக இருக்கும். முன்பு உங்களை வதைத்த நினைவுகள் மெல்ல மெல்ல உங்களை குறைய ஆரம்பிக்கும்.
நீங்க மறக்க மாட்டீங்க. ஆனா, அதை சமாளிக்க கத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் நிச்சயமாக உங்களுக்குள்ள இருக்கும். அதுதான் உங்களுடைய உண்மையான ஒரு தைரியமாக இருக்கும். எனவே கடகம் ராசி அன்பர்களே, நீங்க சந்தித்த எல்லா காயங்களும் உங்களை பலவீனமாக்குவதற்காக நடந்தவைகள் கிடையாது. அது உங்களை இன்னும் ஆழமான ஒரு மனிதராக நிச்சயமா மாத்திருக்கும். எனவே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக காண ஆரம்பிக்கும். அது ஒரு நாளில் நடக்காது. ஆனா, அது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். நீங்க உடைந்த மனசு கிடையாது. நீங்க மறுபடியும் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வலிமையான மனிதராக மாறுவீங்க. மாறி உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் என்பது நிச்சயமா நடக்க ஆரம்பிக்கும். இது நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்கள். அதற்கும் நான் பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.